கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் கடவுள் ஒரு நாளை நம்முடைய வாழ்விலே புதிதாக தந்து ஆயுசு நாளை கூட்டி சேர்த்தது மட்டுமல்லாமல் ஜீவனோடும் சுகபலத்தோடும் அவர் சன்னிதானத்திலே நன்றியிருந்த உள்ளத்தோடு ஆராதிக்க நம்முடைய கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்வோம், நன்றி உணர்வோடு அவரை பார்ப்போம். ஆண்டவர் தாமே இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வாதமாக தந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அனுபவத்திலே பேசி நம்மை நடத்துவாராக. ஆமேன். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே, இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருசித்தம் போல எங்களை ஆண்டவரே வழி நடத்த வேண்டும் என்று பக்தன் பாடினதை உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நினைவு கூறுகிறோம். அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, எங்களுடைய எண்ணங்களின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை வழிநடத்தும், வாழவையும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். முகநூல் வாயிலாக, பின்பு இணையதள வாயிலாக உமது ஆராதனையை செவிமடுக்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்களோடு உமது நேச கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நிறைந்த ஆன்மீக சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட மனநிறைவோடு இங்கிருந்து திரும்பி செல்ல ஆண்டவரே உமது வார்த்தையினால் எங்களோடு பேசும். கவனம் சிதறாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். வந்திருக்கிறவர்களை சரியான நேரத்திலே ஆண்டவரே கூட்டி சேரும். வர இருக்கின்ற மது பிள்ளைகள் ஆண்டவரே வந்து சேரும்படி கிருபை செய்யும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னி. இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் நம்முடைய பாதம் அணிந்து நம்பிக்கையோடு ஆரம்ப ஜெபம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். 226வது பாடல். யாவும் ஆதரென்று அழுவே. இதோ பெறான் பாய்ந்தோடும் காட்சி உண்டோ. செல்வமோ மாந்த மீட்பை
இயேசுவே உமக்கு ஆசை. நூற்றி 30ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக நாம் வாசிப்போம். 217வது பக்கம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் நிலை நிற்கக்கூடியவன் யார் ஆண்டவரே? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவர் வார்த்தைக்கு ஆவலாய் காத்திருக்கிறேன். இஸ்ரவேலே, கர்த்தருக்கு ஆவலாய் காத்திரு, கர்த்தரிடத்திலே கிருபை உண்டு, அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. இஸ்ரவேலே அவர் அடுக்க மீட்டு ரட்சிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களும் இருக்கிறபடியே ஆமேன். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1 முதல் 12. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் அதிகாரம் 47 வசனம் 1 முதல் 12 வரை. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசல்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகதான் இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாக பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாக புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. தண்ணீர் நீச்சாலமும் கடக்க முடியாத நதியுமாக இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் மிக திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாக ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவப்பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்குமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்போது என்கேதியை துவக்கி இணைக்லாய்க்கு மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அந்த கரையில் இருப்பார்கள். அதெல்லாம் வலைகள் விரிக்கிற ஸ்தலமாக இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்கள் போல பல ஜாதிய மகா ஏராளமாக இருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகள் பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயிரப்படினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகள் என்பது. ஆமென். முதல் வேத பாகத்தை வாசித்து கேட்டோம். இரண்டாவது வேத பாகம் ஜான் காஸ்பல் சாப்டர் 11 42-44. யோவான் 11:40 முதல் 44. இயேசு, நீ நம்புவாயானால் கடவுளின் மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது கல்லை எடுத்து விட்டார்கள். இயேசு தமது கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவிசாய்த்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்போதும் எனக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். ஆயினும் நீர் என்னை அனுப்பினார் என்பதை இவர்கள் நம்பும்படி சூழ்ந்து நிற்கும் ஜனங்களிடத்தின் நிமித்தமே இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொல்லி லாசரு
வெளியே வா என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத துணிகளால் கட்டுண்டப்பட்டிருந்தன. அவன் முகத்தில் துணி சுற்றியிருந்தது. இயேசு அவர்களை பார்த்து கட்டவிழ்த்து, இவனை போக விடுங்கள் என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய இன்றைக்கான நற்செய்தி பாகமும் வாசித்து முடிந்தது. மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் பெரும்பாலும் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமேர இடத்தில் பிறந்து பொந்துவின் பாத்திகள் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மருத்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையாக தியானிப்பதற்கு மையமாக எடுத்த வேத பகுதி சற்று முன்பு வாசித்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன நூல் 12ஆம் வசனத்தை ஒரு விசை கூட நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வறண்ட நிலத்திலிருந்து உலர்ந்த எலும்புகளிலிருந்து ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற சூழ்நிலையிலிருந்து அவநம்பிக்கையிலிருந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க வல்லவர் என்பதை ஆண்டவரே இந்த தருணத்திலே வசனத்தை வாசிக்கும் போதே நிதானிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே, மாற்றத்திற்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை மறுபடியும் கண்ணோக்கி பாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமீபத்திலே ஜெபக்கூட்டத்திற்காக திருச்சூர் கேரளா மாநிலம் சென்று விட்டு திரும்பினோம். ஒரு ஜெபக்கூடுகை, சபை முக்கியஸ்தர்கள், போதகர்கள் எல்லாரும் இணைந்து போனோம். ஒரு புதுமையான ஒரு பயணம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று ஒரு ஜெபக்கூட்டத்திற்காக நீண்ட நெடுதூரம் பயணப்படுவது என்னுடைய ஊழிய பாதையில் அது ஒரு புதுமை. அன்பானவர்களே, திரும்பி வரும்பொழுது திருவனந்தபுரம் தாண்டியாச்சு. விடிந்தும் விடியாததுமான இது போன்ற காலை வேளை. ட்ரெயினில் பரபரப்பாக மக்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இங்குமாக எந்த ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு அப்புறம் ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய்யாற்றங்கரை தாண்டியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லோரும் வெளிச்சாச்சு எழும்பி. அப்புறம் ஜன்னல் ஓரத்தை பார்த்துட்ருக்கோம், அப்படி பார்த்துட்ருக்கோம். அப்போது ட்ரெயின் ஒரு இடத்துல நிற்குது. அப்படி எதுக்கு? கிராசிங்காக. அப்போது ட்ரெயின் அப்படி உள்ளுக்குள்ளே அப்படியே பார்க்குறேன், எழுஞ்சி உட்காந்து பார்க்குறேன். there was a little girl, ஒரு சின்ன குழந்தை, மேபி 4 years 5 years old. அந்த குழந்தை ரொம்ப குவைட் எக்ஸைட்டட், சந்தோஷமாக உற்சாகமாக அங்கே பார்க்கும் இங்கே பார்க்கும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் அந்த பிள்ளைய. உட்காரு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை உட்காரல. அப்படி பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு இங்கே எட்டி பார்க்கும், அங்கே எட்டி பார்க்கும், எங்கள் கேரேஜை பார்க்கும். அப்படி அந்த குழந்தைய அப்படி வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். உடனே அந்த மதர், அவங்க அம்மா ஒரு ட்ரிக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த மரத்தெல்லாம் என்ன அப்படிங்கிறாங்க. அந்த மரத்தெல்லாம் என்ன, ஜன்னலில் சீ த விண்டோ, அந்த பக்கத்தை பாரு, லுக் அவுட், அதை மரத்தெல்லாம் நீ என்ன அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உடனே அந்த பொண்ணு ட்ரெயின் மூவ் ஆகுது. உடனே கவுண்ட் பண்ணுது மரத்தெல்லாம். 1 2 3 அப்படின்னு சவுண்டு எங்களையும் பார்க்குது. 4. ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது, அப்படி மூவ் ஆகுது. மம்மி என்னால் ஐ குட் நாட் கவுண்ட் நம்பர், என்னால் முடியல, ஃபாஸ்ட்டாக போகுது, மெனி ட்ரீஸு, என்னால் கவுண்ட் பண்ணவே முடியல, பாருங்கள் மம்மி அப்படி சத்தம் போடுது. உடனே நான் அந்த பக்கம் பார்த்து சிரித்தேன். உடனே அங்கே அம்மா அப்பாவும் பக்கத்தில் நிற்காங்க, அவங்களோடைய புன்னகைக்கிறாங்க அந்த குழந்தைய.
ஒரு ஸ்பார்க்கு மனதிலே தோன்றியது. பிரியமானவர்களே, அந்த குழந்தையை போல கடவுள், we cannot control God's blessing in our life. எண்ணி பார்க்கவே முடியல. அவ்வளோ ஆசீர்வாதங்களை நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். We need to be grateful to our Lord. எப்போதுமே ஆண்டவருக்கு நன்றியாக இருக்க வேண்டும். அந்த குழந்தையை போல ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்த்தா many things. அன்பானவர்களே, இப்போ ஒரு டெக்ஸ்ட் படித்தோம். அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை அதை படிக்கும்போது ஏற்கனவே அந்த மக்கள் 1-36 வரையிலும் ஒரு கான்டெக்ஸ்ட், 36-48 வரையிலும் இன்னொரு கான்டெக்ஸ்ட். அந்த புக்கை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போது சிறையிருப்புக்கு உள்ளுக்குள்ளே இருந்து தவிக்கிற அந்த தவிப்பு வேதனையை ஃபஸ்ட் பார்ட் விளக்குது. அப்போவும் லேசாக நம்பிக்கையை கொடுக்குறாரு. செகண்ட் பார்ட்டில் முழுதாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன், நீ உன் சூழ்நிலையெல்லாம் நான் மாற்றுவேன். எந்த விதமான சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கலாம், அந்த சூழ்நிலையே மாற்றக்கூடிய ஆண்டவர் நான். அந்த தேவ ஆலயத்தை காட்டுறாரு அவருக்கு தரிசனம். தேவ ஆலயமே ஒன்றுமில்லாமல் போனது, வீடு இல்லாமல் போனது, நிலம் இல்லாமல் போனது, அப்படியே சூனியமானது. அந்த வேதனைகள் மத்தியிலே உழல்கின்ற அந்த மக்களுக்கு கடவுள் தீர்க்கன் மூலமாக கொடுக்கிற தரிசனத்தை பாருங்க. அந்த ஆலயத்தின் மேலாக ஆறு அப்படியே புரண்டு தண்ணீர் ஓடி வருகிறது. வலப்புறம் இடப்புறம் தண்ணி அப்படியே செழிப்பா, அந்த தண்ணி பாயிற இடமெல்லாம் செழிப்பு, மரத்தை பார்த்தா, அந்த இலையை பார்த்தா, அந்த கனிகளை பார்த்தா, அது போல ஒரு காட்சியை பார்க்க முடியாதது போல அந்த கனிகள் சுவை எந்த விதத்திலும் நீங்கள் சாப்பிட்ட இராத ஒரு சுவையை தரும் என்ற ஒரு தீர்க்கனுடைய வாக்கு கடவுள் மூலமாக தரிசனமாக கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அது ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் இருக்கலாம், ஆனால் எந்த விதமான அவநம்பிக்கை, வாழ்வில் சோர்வுகள், பலவீனங்கள், துயரந்தோய்ந்த ஒரு அனுபவமாக கூட அது இருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உள்ளவர் ஆண்டவர். காஸ்பல் லெசனில் படித்தோம் இல்லையா, கல்லை புரட்டுங்க அப்படிங்கிறாரு. எல்லாரும் என்ன விதமான மனநிலையிலெல்லாம் இருந்தாங்க. பட் he is been dead 4 days. 4 நாளாகிவிட்டது. நாற்றம் எடுக்கும் பாருங்க. அடுத்த வார்த்தை, லார்ட் you had been here. இது நடந்திருக்கவே இருக்காது. இது தேவையா? ஆனாலும் கூட்டத்தினுடைய வார்த்தைகள் அப்படி இப்படி நவநம்பிக்கையோடு வேதனையோடு அது வெளிப்படுத்தினாலும் கடவுள் என்ன சொல்லுகிறார்? கடவுள் எச்சரித்து அவனை அழைக்கிறார். லாசரு கம் அவுட் ஃப்ரம் தி டோம்ப். அவ்வளோதான், வர்றான். பிரியமானவர்களே, சாவின் மேலும் கூட அதிகாரம் உடையவர், வாழ்வின் மேல் அதிகாரம் உடையவர், வாழ்க்கையே மாற்றக்கூடியவர், சாவையும் வெல்லக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை, லாசருவே வெளியே வா. சுற்றி இருந்தவங்களுக்கு இயேசு கண்ணீர் விட்டார்னு ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஏன் கண்ணீர் விட்டார்னு அதனுடைய மூல பாஷையின் மூலமாக அதை அறியும் போது எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை செய்தியிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அன்பானவர்களே, சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றக்கூடியவர் ஆண்டவர். ஒரு அருமையான ஒரு சிறுவனுடைய நிஜ டெஸ்டிமோனி போல ஒரே வார்த்தை தான் சொன்னான், கடவுள் இருக்கிறார். யார் தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அதை பார்க்காம இருக்கவே முடியாது. அவன் பேர் அருண். அவன் பேர் அருண். உலகையே சிரிக்க வைத்த அந்த அழுத முகம். அன்பானவர்களே, எந்த ஜோக்கு நீங்கள் பார்க்கலாம், எந்த சிரிப்பு நகைச்சுவையை இதோட பார்த்தா அது முடிஞ்ச உடனே ஒரு பையன் ஒரு டீ கோப்பையோட
விழுந்து விழுந்து அப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளூ ஷர்ட் போட்டிருப்பான், ஒரு சின்ன வாலிப பையன். அதுக்கு பிறகு 2 குழந்தைகள், நீக்ரோ குழந்தைகள் மாதிரி அப்படி சிரிக்கும். அதுவும் வாய் திறந்து சிரிக்கும். இந்த சிரிப்பெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்களேன், முகத்தில் அல்ல, உள்ளத்திலிருந்து அந்த சிரிப்பு, அந்த விகற்பமில்லாத அழகான சிரிப்பாக இருக்கும். நாடி நரம்பு உணர்வு எல்லாம் கலந்து மெய்மறந்து சிரிக்கிற அந்த பையன் டீ கோப்பையோட சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருப்பான். அந்த சிரிப்பு பார்த்தா அவ்வளோ வசீகரமாக இருக்கும். அந்த பையனை பேர் அருண் பார்த்துக்கங்க. வறுமை என்ற அரக்கன் அதன் நிமித்தமாக 4 வயதிலே தன்னுடைய படிப்பை ட்ராப் அவுட் பண்ணிட்டு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு, குடும்பத்திலையும் வறுமை, பெற்றோரும் வறுமை, பிழைப்புக்காக வேறு வழியின்றி லாரி, ஒரு டிரைவர்கிட்ட கிளீனராக லாரி கூட அந்த அவன் வண்டியில் போனான். அவன் முன்னேற்றத்திற்கான எந்த சூழ்நிலையுமே இல்லை. அன்றாடம் பசியை தீர்க்க வேணும், கௌரவமாக இருக்கணும், திருடக்கூடாது, ஆக ஏதோ ஒரு தொழில் செய்யணும். அதில் வர காசை அப்பா அம்மாட்ட கொண்டு கொடுப்பான். அப்படி தான் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப ஏழை குடும்பம். அப்படி வாழ்ந்த ஒரு பையன், அதாவது பிரியமானவர்களே, ஒரு சாதாரண தேநீர் இடைவேளை, தேநீர் குடிக்கிற சம்பவம் தான் அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டது. பிரியமானவர்களே, சாதாரணமாக தேநீர் கொடுத்த ஒரு காட்சியை, அவன் சிரித்த காட்சியை ஒரு குபீர்னு சூழ்நிலையை மறந்து அவன் சிரித்த காட்சியை படம் பிடித்த ஒரு லாரி டிரைவர் அதை பதிவு பண்ணாத மக்களுடைய எல்லாருடைய கவனத்தையும் அந்த சிரிப்பு ஈர்த்தது. அதன் மூலமாக அநேகர் அவனை தொடர்பு கொண்டு அவன் சூழலையே மாற்றி இப்போ 10th முடித்து 12th போகிறாரு. அவர் போன வருஷம் 10th முடித்தாச்சு, பிடிச்சி இந்த 11th படிச்சுட்டு இருக்கார். ஒரு பேட்டியில் அவன் சொல்லுகிறான், பசியினுடைய கொடூரத்தை அனுபவிச்சிருக்கிறேன், நான் வேதனை அனுபவிச்சிருக்கேன், ஆனால் உள்ளபடியே நான் சொல்கிறேன், கடவுள் இருக்கிறார் அப்படின்னு அவன் பையன் சொல்கிறான். கடவுள் இருக்கிறார். பிரியமானவர்களே, தன்னுடைய சோகத்தை ஒரு நொடி பொழுது சிரிப்பு, தன்னுடைய சோகத்தின் வலியை நிச்சயமற்ற அடுத்த வேளை உணவு கிடைக்கும் என்ற உணர்வை, நிலையை மறந்து சிரித்த அந்த சிரிப்பு குடும்பத்தினுடைய கண்ணீரையே மாற்றிவிட்டது. ஒரு செகண்ட் தான் பாருங்க, எல்லாருடைய கவனம் அவன் பேல் பதிந்தது. இன்னைக்கும் அந்த பார்த்தது, அது அவன் சிரிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு. பிரியமானவர்களே, எதற்கு சொல்கிறேன் என்றால், அவன் சொன்ன வார்த்தை, கடவுள் இருக்கிறார். இன்னைக்கு வெளியே வா என்று அழைக்கிறார்னா ஒரு கல்லறை, அதுக்குள்ள லாசரு, அப்படி கற்பனை பண்ணாதீங்க. கல்லறைக்கு ஒத்த ஒரு ஒரு உணர்வில்லாத செத்த ஒரு நடமாடும் பிணத்தை போல அநேகர் வாழுகிறார்கள். பிரியமானவர்களே, அதுக்கு ஒப்பீடு கல்லறை தான் அப்படின்னு ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடவுள், எந்த இடத்திலிருந்து நீ வெளியே வா, அந்த சூழ்நிலையே நான் மாற்றுவேன், வெளியே வா, கம் அவுட், அந்த சூழ்நிலையை என்னால் மாற்ற முடியும் என்று ஆண்டவர் வெளியே நின்று அந்த லாசருவை அழைத்த ஆண்டவர் இன்றும் நம் வீட்டு வாசலிலே, நம்ம சோகத்தில் வீட்டில் முடங்கி கிடக்கிறோம், ரூமுக்குள்ளே கிடக்கிறோம், வெளி உலகத்தை பார்க்க கவலைப்படுறோம், கடன் தொல்லை, பிரச்சனை, பலவீனம், நோய் அனுபவம், பல நெருக்கடிகளை வைத்துக்கொண்டு உள்ளே அழுது வெளியே சிரிக்கிற பிள்ளைகளாக அநேகர் இருக்கிறோம். ஆனால் இன்று கடவுள் நம்பிக்கையை ஊட்டுகிறார். அவர் நினைத்தால் சூழலையே மாற்ற முடியும். அன்பானவர்களே, கிருபைகளை அந்த சின்ன பிள்ளை, மம்மி என்னால் எண்ண முடியாது, நிறைய இருக்கு. அதே போல் கடவுள் எனக்கு செய்ததெல்லாம் நான் எண்ணினேன்னா நிறைய இருக்குது, என்னால் எண்ண முடியாது. மை பர்சனல் ஒப்பீனியன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுள் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நம்புவோம். அந்த சிறு பையன் சொன்னது போல கடவுள் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த காலை வேளையிலே புதிய வெளிச்சத்தை பெற்றவர்களாக
எனக்கு போதுமானவர் என் ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய சூழ்நிலையே மாற்ற அவர் வல்லவர் என்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து கடந்து செல்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். மீண்டும் 231வது பாடலை பாடுவோம். அடைக்கலம் நீரே, நான் என் பாவ பார தோய்ந்து போய் கலங்கினான். என் அடைக்கலம் நீரே, வாதையூற்ற மீட்பரே, நியாய தீர்ப்பின் என் எல்லா புண்ணியமும் வீரா, தளரா முயற்சியா, மனஸ்தாப கண்ணீரா, குற்றம் நீங்கா என்னை கிருபைதான் உள்ளமன ஆண்டினே, அன்பாய் என்னை நோக்கும் தீக்கட்டு நான் ரட்சி மூடும் என் நிர்வாணத்தை, ஏழைக்கும் செல்வத்தை, வாதையூற்ற மீட்பரே, என் அடைக்கலம் நீரே, நீ கட்டனை சாகும் தருணத்தில் என் அடைக்கலம் நீரே, வாதையூ மீட்பரே. ஜெபிப்போம். எங்கள் வாழ்வுக்கு ஆதாரமாக ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நேச மைந்தனை கொண்டு நீ தருகிற ஆண்டவரே மீட்புக்காக, இரட்சணியத்திற்காக ஆண்டவரே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றிகளை கொடுக்குறோம். அப்பா ஆவியானவரே, உன்மேல் என் ஆவியை ஊற்றுவேன், புது பலனடைந்து நீ வாழ்வா என்று எசேக்கியேல் மூலமாக உமது பிள்ளைகளோடு பேசினீர் ஆண்டவரே. இன்றும் எங்களோடு பேசினதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எங்களையும் சூழ்ந்திருக்கிறது. ஆனாலும் நீர் எத்தனை வல்லமை உள்ள ஆண்டவர், சூழ்நிலையே மாற்றக்கூடியவர். இதோ இந்த நேரத்தில் கேட்ட செய்தி உள்ளபடியே எங்கள் உள்ளத்திலே புதிய நம்பிக்கையை தரட்டும் அப்பா. முடியாதது என்று நாங்கள் நினைப்பதெல்லாம் என் ஆண்டவருடைய பார்வையிலே முடியும். கர்த்தரால் முடியாதது ஒன்றுமில்லையே, கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமில்லையே என்று அறிக்கையிட்ட அடியார்களைப் போல நாங்களும் நம்பத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்யும். இந்த காலை வேளையிலே கொடுத்த கனிவான வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. செழிப்பை தந்து ஆண்டவரே, இலையை பார்த்தாலும் மரத்தை பார்த்தாலும் பழத்தை பார்த்தாலும் அதற்போல ஔஷதமான இனிமையான ஆகாரம் வேறெங்கும் இல்லை. அவ்வளவு செழிப்பை தருகின்ற ஒரு நீரூற்றை ஆலயத்திலிருந்து எழும்பி வர, வலப்புறம் இடப்புறமும் எழும்பி வர காட்சியை தீர்க்கனுக்கு காண்பித்து ஆண்டவரே நம்பிக்கையூட்டின தெய்வமே, எங்களுக்கும் நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. வரும்பொழுது பலவிதமான குழப்பமான மனநிலையிலே வந்தேன். ஆனால் எங்கள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் எங்களை உள்ளபடியே தேற்றுகிறது என்ற நம்பிக்கையை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதியும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக பார்க்கிற உமது பிள்ளைகளையும் கூட உமது வார்த்தையால் தொடப்பட்ட ஒரு அனுபவமாக
உமது பிள்ளைகளுக்கு அது மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் மாற்றத்தை தருகிறவர், சூழலை மாற்றுகின்றவர் என்ற நம்பிக்கையோடு உம்மை பார்க்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவரே நீர் புதிய நம்பிக்கையை தாரும். திருமண நாளென்றும் பிறந்த நாளென்றும் ஆண்டவரே பார்க்கிறவர்களை ஆசீர்வதியும். காலில் ஆண்டவரே வேதனையோடு சிகிச்சை முடிந்து இருக்கிற உமது மகனுக்கு நீர் கொடுத்து வருகிற முன்னேற்றத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமக்கு சித்தமானால் ஆலயத்திற்கு குடும்பமாக வருவதற்கு வேண்டிய ஆண்டவரே சூழலை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு காலை ஆராதனையிலும் குடும்பமாக சாட்சி கொடுத்த குடும்பம் ஆண்டவர் முற்றுமுடிய பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே யாராருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே பிரார்த்தனை பண்ணுகிறோம். ஆண்டவரே கல்லூரி இறையியல் கல்லூரிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே வருட முடிவு நிறைவு ஆண்டவரே அந்த கூடுகையை ஆசீர்வதித்து ஆண்டவரே போதகர்களாக வெளிவருகிற பிள்ளைகளால் அநேக திருச்சபைகள் பயனடையத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ளும். நீர் வழிநடத்தும். சூழலை மாற்றுகின்ற தெய்வம், உயிரூட்டமாக நடத்துகின்ற தெய்வம், நம்பிக்கை கொடுக்கிற தெய்வம் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளையும் தாரும். காலை பொழுது இந்த நேரத்திலே ஆலயத்திற்கு வந்தது நல்லது என்று மனநிறைவோடு உமது பிள்ளைகள் இங்கிருந்து திரும்ப ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசுவின் வல்லமையான நாமத்திலே பாதமணிந்து கேட்கிறோம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்னைய ஆகாரத்தை எங்களை தாரும். எங்கள் கடனாளிகள் மன்னிக்கிறது போல பாவம் பண்ணி எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமின் தரிசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.